கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 24வது வசனம். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின தேவன். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த நாள் இந்தியர்கள் அனைவரும் சுதந்திரம் அடைந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு நாள். நம்முடைய நாடு அந்நியர்களுடைய கையிலே அகப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய தேசத்தை சார்ந்த ஏராளமானோர் சுதந்திரத்திற்காக போராடி நம்முடைய நாட்டை அந்நியர்களுடைய கையிலிருந்து மீட்டெடுத்தனர். இன்றைக்கும் அவர்களை குறித்து மேன்மையாக நாம் சிந்திக்கிறோம். பாட புத்தகங்களில் அவர்களை குறித்து படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கூட இந்த உலகத்திலே நாம் அடிமைகளாக, உலகத்திலே சத்துருவின் கையிலே சிக்கியிருந்த இடங்களிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை பண்ணினார். இன்றைக்கும் மனிதர்களை விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் நம்மை விடுவிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கும் உள்ளது. அது என்ன கிருபை? சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறதான கிருபை. இந்த காலை நேரத்திலேயும் உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலே சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த இடத்தில் சத்துரு உங்கள் ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்திருக்கிறானோ, உங்கள் விடுதலையை பிடித்து வைத்திருக்கிறானோ, உங்களுடைய சுகத்தை பிடித்து வைத்திருக்கிறானோ, நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி உங்களை பாவத்திலேயே கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையை உங்களுக்கு விளங்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் பாவம் என்கிற பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களை பாவம் செய்ய வைக்கிற சத்துருவின் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். சாபத்தின் பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆக்குவார். பலவீன கட்டுகளை உடைப்பார். அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் நோய்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுடைய பொருளாதார நலிவுகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். எந்தெந்த இடத்திலே நீங்கள் விடுதலைகளை எதிர்பார்க்கிறீர்களோ, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைக்கும் அந்த விடுவிக்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. சங்கீதக்காரர்கள் நினைத்து துதித்தார்கள், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். இன்றைக்கும் சில இடங்களில் கர்த்தர் உங்களை விடுவித்ததை நினைத்து ஆண்டவரை துதியுங்கள். இன்னும் சில இடங்கள் விடுதலை அடையாமல் இருந்தால் இந்த காலை நேரத்தில் என்னை இப்படிப்பட்ட பல அனுபவங்களிலிருந்து விடுதலை ஆக்கின தேவன் இதிலும் இருந்து என்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் என்று உங்கள் வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். விடுதலை பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக விடுதலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீங்கள் விடுதலையோடு வாழ்கிறதை உங்கள் வாழ்விலே நீங்கள் கண்டு கர்த்தரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கால சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நாட்களை ஏற்படுத்தி தருவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கின எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம். நீர் எங்களை விடுதலை ஆக்கினபடியினாலே தான் நாங்கள் இன்றைக்கு விடுதலையோடு வாழ்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக வாழ்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும்
யார் யார் எந்தெந்த விடுதலையை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான அனுபவத்திலும் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். கிருபையாயிருந்து நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.